ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹேக்கர்ஸ் வந்து எந்த விதமான வெப்சைட்டை எப்படி ஹேக் பண்ணுவாங்க, அதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் வேஸ் இருக்குன்னு அது வந்து அதோட பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி நம்ம சொல்ல போகிறோம். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஸோ மறக்காமல் எல்லாத்துக்கும் இது வந்து யாரெல்லாம் வெப் டிசைன் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம வந்து ஹலோ கைஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு லாகின் பேஜ். ஓகே, இது வந்து சாதாரணமாக ஒரு லாகின் பேஜ். ஹேக்கர்ஸ் வந்து இது வந்து டேட்டாபேஸ். ஓகே, நம்ம டேட்டாபேஸ் மீன்ஸ் ஒரு ஜிப் ஆஃப் ஸ்டோரேஜ், ஒரு ஸ்டோரேஜ், நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ண ஒரு ஸ்டோரேஜ். நேம், பாஸ்வேர்ட், லாகின் ஐடி, எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இது இப்போ தான் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கோட ஸ்டோரேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான ஸ்டோரேஜ் நிறைய இருக்கும். அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன், பில்லிங்ஸ், கேட்டகரிஸ், மெசேஜ், ப்ராடக்ட், எக்ஸட்ரா எக்ஸட்ரா, அந்த மாதிரி நிறைய இருக்கும். இது ஒரு ஸ்டோரேஜ். ஓகே, டேட்டாபேஸ் ஒரு ஸ்டோரேஜ் வந்து இதுதான். ஓகே, இப்போ வந்து நம்மளோட சும்மா டெஸ்ட்டுக்காக டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாபேஸ் வச்சிருக்கேன். அந்த வெப்சைட் எப்படி நம்ம வந்து, அதாவது இது ஒரு வெப்சைட் தான், இது ஒரு லிங்க், லோக்கலாக சொல்ல போனால் ஒரு லிங்க் தான். ஓகே, இது வந்து எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம், ஹேக்கர்ஸ் எப்படி நம்மளால ஹேக் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ் வேஸ் வந்து நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு அதை வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறேன் அப்படின்னு விஷயத்த உங்களுக்கு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் போகிறேன். மறக்காமல் அந்த வீடியோவும் பார்த்துருங்க. ஓகே, நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கன் பண்ணால் தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அண்ட் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம எப்படி ஹேக் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, இது ஒரு வெப்சைட். அதுக்கு ஓகே, முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நான் முக்காடிக்கல. வாங்க நம்ம டேரெக்டாக வந்து எந்தெந்த பாசிபிலிட்டிஸ் வே இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஆமாம், இந்த பேஜ் எதுக்கு ஓப்பன் பண்ணா சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா இது வந்து யூசரோட ஒரு லாகின் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்குறது யூசரோட இது. அதுவே நம்ம அட்மினோட லாகின் ஐடி பாஸ்வேர்ட்னா இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷனோட லாகின் பேஜ். இது பார்த்தீங்கன்னா யூசரோட யூசர் ஐடி, அந்த யூசர் பாஸ்வேர்ட் போடுறது. ஓகே, ஹேக்கர்ஸ் யாருமே எந்த ஹேக்கர்ஸ் தெரியும், லோ லெவல் அக்குன்னு பேசிக்காக இருக்கட்டும், இல்லை அல்ட்ரா லெஜெண்டாக இருக்கட்டும், இன்டர்நேஷ்னல் ஹேக்கர்ஸாக இருக்கும், யாராலும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே யூசர் லாகின் ஹேக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஹேக் பண்ணி என்ன, அவங்க எத்தனை ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க, ப்ராடக்ட் என்ன வாங்கியிருக்காங்க, அதை பார்க்குறதுக்கு எதுக்கு அவங்க கஷ்டப்பட்டு டீகோட் பண்ணி ஹேக் பண்ணி என்கிரிப்ட்லாம் பண்ணிருக்காங்க, வேஸ்ட்டு. அதனால என்ன பண்ணணும்னா டேரெக்டாக அட்மினிஸ்ட்ரேஷனோட லாகின் பேஜை வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் ஹேக் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போதான் வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல என்னென்ன இருக்குமோ எல்லாத்தையுமே அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ தட் ஒன்லி அவங்க வந்து அதை ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஓகே, இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா, இதில் யார் எத்தனை வேலெட் அமௌண்ட் ஆட் பண்ணுற கூட இப்போ அது அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சுருப்பாங்க. அதனால தான் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஹேக் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம இது வந்து எப்படி ஹேக் பண்ணுறோன்னு சொல்ல போகிறது இல்லை, எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறோன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். இது கொஞ்சம் ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தட் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம டேட்டாபேஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நேம் பார்த்தீங்கன்னா சாதிக் சஹூபர் 2 இருக்குது. ஓகே, பாஸ்வேர்ட் 123 and 789. சாதிக் வந்து 123. ஓகே, நம்ம வந்து இங்கே வந்து சாதிக், பாஸ்வேர்ட் இஸ் 123. ஓகே, போட்டு நம்ம சைன்இன் பண்ணிட்டோம்னா, அதாவது என்ன இங்கே பாருங்க. ஓகே, உங்களுக்கு வந்து சாதிக் வந்து என்னது, நேம் வந்து சாதிக், பாஸ்வேர்ட் 123, ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம், அதாவது லாகின் ஆகுது. ஏன்னா ஒரு ஜஸ்ட் அடுத்த வெப்சைட் போகிறதுக்குள்ள நம்ம அடுத்த பேஜ் லாகின் பண்ணி மறுபடியும் ரிலேட் ஆகாது, டேரெக்டாக மேலேயே வந்து பிரிண்ட் பண்ண மாதிரி ஆப்ஷன் வச்சிருக்கேன். ஓகே, இதே இது வந்து சாதிக்கு மட்டும் ஒரு 789 பாஸ்வேர்ட் போட்டால் டப்புன்னு வரணும். ஓகே, ப்ளீஸ், அதாவது அதே தான் மேலேயும் வரும். கீழே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் கரெக்ட் டீடைல்ஸ். ஏன்னா இதுதான் யூசர் நேம்னா இதான் பாஸ்வேர்டாக இருக்கணும், கீழே இருக்க பாஸ்வேர்டு எடுக்கக்கூடாது. ஓகே, அதனால இப்போ வந்து சஹூபர் போட்டு 789 போட்டால் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். அதே இது வந்து சஹூபர் போட்டு நீங்கள் வேற ஏதாவது பாஸ்வேர்டு சம்திங் எக்ஸட்ரா போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதை எப்படி வந்து அட்மின் பேனலோட, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கோங்க, இது ஒரு அட்மின் பேனல் அப்படின்னு. ஓகே, அட்மின் பேனல் எப்படின்னா நம்ம ஆக்சஸ் பண்ணுறது அட்மின் தெரியக்கூடாது, அதுதான் மெயின் விஷயமே. எடுத்துருக்கேன், டேட்டா பேஸில் இல்லவே இல்லை.
ஓகே, அதை எப்படி ஆக்சஸ் பண்றேன்னு கொஞ்சம் பாருங்க. அது என்ன ட்ரை பண்றேன்னு உங்களுக்கு தெரியாது, பட் நான் உங்களுக்கு அது சொல்றேன். ஓகே, பட் இது வந்து எஜுகேஷன் பர்பஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்றேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங். ஓகே, அதாவது இந்த டேட்டா பேஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் காமிக்கும் உங்களுக்கு. ஏன்னா நீங்க வந்து ஒர்க் அதாவது இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லவே இல்லை. ஓகே, அதனால பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னா, அதாவது நம்ம நியூன்னு போட்டு வேற நீங்க இதில் எது சும்மா இருக்கணும், வேற ஏதாவது ஒன்று எக்ஸட்ரா போட்டிங்கனாலும் ப்ளீஸ் என்டர் கரெக்ட் பாஸ்வேர்ட் தான் வரும். எது போட்டாலும் வராது. என்னன்னா ஒரு சிங்கிள் கொட்டேஷன் ஸ்பேஸ் OR. ஓகே, மறுபடியும் ஒரு சிங்கிள் கொட்டேஷன் 1 சீக்வல் டு 1 அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் வரும். டபுள் சீக்வல் டு இது வந்து பார்த்தீங்க, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது டபுள் சீக்வல் டு போடலாம், சிங்கிள் ஈக்குவல் டுன்னு போடலாம். ஓகே, இங்கே முன்னாடி போது வந்து ஸ்லாஷ் டபுள்னு போடலாம், எதனாலும் போட்டுக்கலாம். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, அது பேர் தான் SQL இன்ஜெக்ஷன். ஓகே, SQL இன்ஜெக்ஷன் கூகுளே போட்டாலும் உங்களுக்கு வந்து வரும். SQL இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இன்ஜெக்ஷன். ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸில் வந்து இன்ஜெக்ஷன், அதாவது ஒரு இன்ஜெக்ஷன் வந்து எப்படி வந்து டேட்டாபேஸில் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஓகே, அதை வந்து நீங்கள் கற்றுக்குங்க, பட் அது ஹேக்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, இதுதான் வந்து சிம்பிள் ஹேக்கிங் யூஸ் பண்ணுறது. அதை எப்படி ப்ரிவென்ஷன் பண்ணுறான்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சேன். அதே இது நம்ம யூசர் நேம் இருக்குன்னு நினச்சுங்களேன், அப்ப என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்க. சரி, ஓகே, அதேதான் யூசர் நேம் இருந்தாலும் ஒர்க் ஆகும். இதே யூசர் நேம் பாஸ்வேர்டாகவும் மாத்திக்கலாம் நம்ம. அதே தான் எல்லாத்துக்குமே. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு மட்டும்தான் இல்லை, எல்லாத்துக்குமே நீங்க அதே இது யூஸ் பண்ணிக்கலாம். சாரி, ஏதோ மிஸ்டேக் விட்டேன். சிங்கிள் கொட்டேஷன் ஸ்பேஸ் OR சிங்கிள் கொட்டேஷன் 1 equal to 1 equal to 1. ஓகே, எல்லாத்துக்கும் நீங்க அதே இது யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து எதுக்குன்னா, அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 789 பாஸ்வேர்ட் போட்டிருக்கனால. ஓகே, இதே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இது, ஃபார் எக்ஸாம்பிள் மார்க் தேவை. ஓகே, உங்களுக்கு இன்னொரு டேட்டாபேஸ் காமிக்க. ஓகே, பப்ஜி எடுத்துப்போம். அதில் வந்து யூசர்ஸ் இருக்கும். ஓகே, இது வந்து இன்னொரு டேட்டாபேஸ். அந்த டேட்டாபேஸில் வந்து அது எப்படி ஹேக் பண்ணுறது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து ட்விட்டரில் நடத்துவேன். பட் ஃபுல்லாக சொல்லிட மாட்டேன், ஏன்னா ஃபுல்லாக ஹேக் பண்ணிட்டு அதை இல்லீகல் பர்பஸ்க்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டாபேஸ்னு வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா என்கிரிப்டட் மெத்தடில் தான் இருக்கும். சாரி, ஆமாம், என்கிரிப்டட் மெத்தடில் தான் உங்களுக்கு எல்லாமே. அதாவது பாஸ்வேர்ட் ஷுட் பி என்கிரிப்டட் மெத்தட்னா உங்களுக்கு வந்து ஒர்க்கே ஆகாது. உங்களுக்கு என்ன, உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிச்சினேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து இது ஒர்க் ஆகாது. இன்வேலிட் இமெயில் ஐடி ஆர் பாஸ்வேர்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஏன்னா அதை எப்படி ஹேக் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன், பட் அதுக்கு எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல மாட்டேன். பட் உங்களுக்கு ட்விட்டரில் வேணால் நான் சொல்கிறேன், பட் யாரும் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, நாளைக்கு வந்து இதை எப்படி ப்ரிவென்ஷன் பண்ணுறது